ஐயோ கல்யாணம் பண்ண இவ்வளவு கொடூரமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க. கேமோபோபியா அப்படிங்கிறது அந்த வேர்ட் வச்சு நீங்க என்ன நினைப்பீங்க? இது ஒரு கேமிங் ரிலேட்டடா இருக்கும், அப்படி இல்லைன்னா வீடியோ கேம்ஸ் ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நான் கிடையாது. இப்போ கேமோபோபியா அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. கேமோபோபியாங்கிறது என்னன்னா ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் ஆர் ஃபியர் ஆஃப் மேரேஜ். இப்போ கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே சில பேர் ஐயோ எனக்கு கல்யாணம் வேணாம், நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க? என்னைக்காச்சும் நீங்க நினைச்சிருக்கீங்களா ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னா? அவங்களுக்கு இது ஒரு சைக்காட்ரிக் கம்ப்ளைண்ட். முன்னாடி நடந்த பாஸ்ட் ட்ராமாவா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு 2 பேருக்கு டிவோர்ஸ் நடந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புள்ள மச்சான் ஆள் இப்படி பண்ணிட்டாடா, எனக்கு கல்யாணம் வேணாம், நான் இப்போ கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன், ஐயோ அப்போ கல்யாணம் பண்ண இவ்வளவு கொடூரமா இருக்குமா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம காசு நம்ம தானே செலவு பண்ணணும், இன்னொருத்தவங்க கொடுத்து அவங்க செலவு பண்ணணுமா, நம்ம இப்போ இண்டிபெண்டா இருக்கும், இன்னொரு கல்யாணத்துக்குள்ள போய் அவங்க நம்ம டிபெண்டன்ட் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணாம இருப்பாங்க. கேமோபோபியாவுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. இது ஒரு சைக்காட்ரிக் கம்ப்ளைண்ட்னால இதுக்கு சைக்கோதெரபி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம நேச்சுரோபதி வேலையும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. நேச்சுரோபதி வேலை என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.